ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் அடுத்த வினாடி என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்த நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞானம் பெருந்தகை யாரென்றால் அத்வைத ஞானகுரு நாகூர் ரூமி என்பவராவார். வாசிக்கப்படும் தலைப்பு எதை பற்றியதென்றால் நம் உள் ஓடும் நமது மூச்சோட்டத்தின் ரகசியத்தை பற்றிதான். இவர் கூறியுள்ளது முதலாவது உண்மை, இரண்டாவது உண்மை, மூன்றாவது உண்மை என்ற பெயரில் இவர் கூறிய மூச்சின் ரகசியத்தை பற்றி தான் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். முதல் உண்மை இதுதான்: நமது மூச்சு ஒவ்வொன்றும் தங்கத்தை விட வைரத்தை விட மேலானது. நமது ஆயிலே அதில் அடங்கி இருப்பதால் மட்டும் இதை கூறவில்லை. நமக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் வேண்டுமோ அதையெல்லாம் இழுத்து வரக்கூடிய சக்தியாக மூச்சு உள்ளது. எண்ணத்துக்கு அடுத்தபடியாக இறைவன் மூச்சோட்டத்தில் தான் எல்லா அருட்கொடைகளையும் வைத்துள்ளான். இதை பரிசித்து பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். இங்கே சொல்லப்படுவதற்காக நம்ப வேண்டும் என்று அவசியமில்லை. இரண்டாவது உண்மை: மூச்சுதான் நமது ஆரோக்கியமாகவும் நோயாகவும் உள்ளது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட யோக சூத்திரங்கள் யாவும் மூச்சை அடிப்படையாக கொண்டவையே. இவ்வளவு ஏன், விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் ராஜயோகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகின்ற பிராணாயாமம் என்பது என்ன? ஒரு விதமான மூச்சு பயிற்சி தானே. டாக்டர் கூட நோயாளியை பரிசோதிப்பதற்கு முன் என்ன சொல்கிறார்? நல்லா மூச்சை இழுத்து விடுங்க என்றுதானே. ஏன் மூச்சை வைத்து நமது நோயை அல்லது ஆரோக்கியத்தை அளக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். மூன்றாவது நன்மை: மனிதனுக்கு ஞானம் வருவதற்கும் மூச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மூச்சு பயிற்சி செய்யாத ஒரு ஞானி கூட மனிதகுல வரலாற்றில் கிடையாது. அதை பற்றிய தகவல்கள் வேண்டுமானால் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகத்தில் சாதனை செய்த எல்லா பெரியவர்களும் மூச்சை அடக்கி ஆண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் என்ன, பில்கேட்ஸ், பிர்லா என்று யாராக இருந்தாலும் தோல்வி, பயம், நடுக்கம், கோபம் இவற்றில் வெளிவரும் மூச்சு விகிதத்தில் தொடர்ந்து மூச்சு விட்டுக் கொண்டிருந்தால் சீக்கிரத்திலேயே பிச்சைக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். மூச்சு விடும் முறைக்கும் வெற்றிக்கும் அவ்வளவு சம்பந்தம் உள்ளது என்று அடுத்த வினாடி என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து நம் உள் ஓடும் மூச்சின் ரகசியத்தை பற்றி ஞானகுரு நாகூர் ரூமி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. பதிவு முடிவுற்றது.